அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு நம்மளோட இந்த கவுண்டிங் பணிக்காக நம்ம அனைத்து பார்வையாளர் முன்னிலையில் 2வது ரேண்டமைசேஷன் அசம்பிளி வாரியாக இந்த கவுண்டிங் மைக்ரோ அப்சர்வர்ஸு, கவுண்டிங் சூப்பர்வைசர்ஸு, அதே மாதிரி கவுண்டிங் அசிஸ்டன்ட்ஸுக்கு அவர்கள் முன்னிலையில் இன்றைக்கி பண்ணப்பட்டது. இது குறிப்பாக நம்ம அடிஷ்னல் டிஓ கலெக்டர் மேடம் ரஷ்மி சித்தார்த் ஜகாடே மேடம் அவங்க முன்னிலையில் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளோட அடிஷ்னல் டிஓ லலிதா ராஜேந்திரன் மேடம் இருந்தாங்க. நாளைய தினம் பொறுத்தவரை நமக்கு மெயினாக சென்ட்ரலில் பிரவீன் ஐஏஎஸ் அவர் தான் தேர்தல் நடத்தும் அதிகாரி. அவர் முன்னிலையிலையும் அவர் தான் ஓவரால் பண்ணுவார். சவுத்தை பொறுத்த வரைக்கும் அமித் ஐஏஎஸ் அவர் பண்ணுவார். நார்த்தை பொறுத்த வரைக்கும் ரவி தேஜா ஐஏஎஸ் அவங்க தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸுங்க. நாளைக்கு எங்களோட ரோல் இதோட முடிஞ்சு நாங்களும் பார்வையாளர் மாதிரி இருப்போம். தேர்தல் பார்வையாளர் முழு நேரமும் இருப்பாங்க. தேர்தல் பார்வையாளர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு பொது பார்வையாளர்கள் 3 பேர் இருந்தாங்க. கார்த்திகே தனன்ஜி நார்த்துக்கும், சவுத்துக்கு சென்ட்ரலுக்கு டாக்டர் சுரேஷும், சவுத்தை பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரா ஐஏஎஸ் இருந்தாங்க. இன்னும் 3 பார்வையாளர்கள் நேற்றைய தினமே வந்திருக்காங்க. அவங்க நார்த்தை பொறுத்த வரைக்கும் ராஜேஷ்குமார் அவர் வந்திருக்காரு. சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் ஜிதேந்திர ககுஷ்டே அப்படின்னு வந்திருக்காங்க. அப்புறம் சவுத்தை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் முகமது ஷஃபீக் சாக் அப்படின்னு வந்திருக்காங்க. ஸோ அனைத்து ஏற்பாடுகளும் முழுமையாக செய்யப்பட்டுள்ளது. நாங்களும் கண்காணித்து வருகிறோம். தேவையான கண்காணிப்பு கேமராக்கள் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா 4:30 மணிலேருந்து இந்த பணிகள் முழு வீச்சில் நடந்து கொண்டிருக்கும். தொடக்க பணிகள் எல்லாம் ஸோ முறையாக தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி ஸ்குருப்புலஸாக ஃபாலோ பண்ணபடி அனைத்து பணிகளும் முடியும். மீண்டும் மீண்டும் சொல்கிறோங்க, குழப்பமே வேண்டாம். இன்னைக்கு செகண்ட் ட்ரைனிங் வருது. செகண்ட் ட்ரைனிங்லேயும் அந்த தேர்தல் ஆணையத்தின் கைட்லைன்ஸ், அவங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஹேண்ட்புக்லையும், அதுக்கப்புறம் இந்த அவங்களோட உத்தரவு என்னென்ன இருக்கோ முழுமையாக அவங்களுக்கு உள்வாங்கிக் கொள்ளும் வகையில் அந்த பயிற்சி நடைபெறும். இன்றைக்கும் அந்த செகண்ட் ட்ரைனிங் நடக்கும். நாளைய தினம் டேபிள் ரேண்டமைசேஷன் பண்ணுவாங்க. தபால் வாக்கு பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி முதலில் தபால் வாக்கு தான் தொடங்கும். அண்மை காலங்களில் சோஷியல் மீடியாவில் உங்கள் மேஜர் பத்திரிகைகளில் எந்த ஒரு பத்திரிகை அறிக்கையும் மாநகராட்சி சார்பிலையோ மாவட்ட தேர்தல் சார்பிலையோ இந்த கவுண்டிங் ப்ராசஸ் பற்றி கொடுக்கவில்லை. அது கொடுத்ததாக ஒரு செய்தி வந்ததே தவறான செய்தி. அதே நேரத்தில் மீண்டும் அன்றைக்கே நாங்கள் ட்விட்டரில் எக்ஸ்லேயும் போட்டிருந்தோங்க, தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் படிதான் இந்த தபால் வாக்குகள் 8 மணிக்கு தொடங்கப்படும். அதே மாதிரி முழுமையாக தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை பின்பற்றப்படும். தயவுசெய்துங்க, தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படும். தபால் வாக்கோட முடிவு வர அதோட டீட்டெயில்ஸும் அந்த ஏஜென்ட்ஸுக்கு வழங்கப்படும். அதுக்கு சந்தீப் ராய் ராட்டோர் சாரும் நாங்களும் ஒரு ஜாயிண்ட் கவுண்டிங் பந்தோபஸ்துன்னு போட்டிருக்கோங்க. அந்த கவுண்டிங் பந்தோபஸ்தில் செப்பரேட்டாக நம்ம இதற்கென ஆல்மோஸ்ட் 3 டயரில் 1055 பணியாளர்கள் இருக்காங்க. ஏற்கனவே வாக்கு மையம் பாதுகாப்பில் ஏற்கனவே நாங்கள் அதற்கான அறிவிப்பை கொடுத்துருக்கோம். இன்றைய தினம் மீண்டும் நான் சொல்கிறேங்க, தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் முழுமையாக ஸ்குருப்புலஸாக பின்பற்றி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். அது எல்லாமே இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஆமாம், தேங்க்யூ.